Hello everyone, welcome to MCVS way of teaching CBSE. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸ்பிரஷன் யூசிங் லெட்டர் நம்பர்ஸ் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப் டு 4 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன் பிளேட் ஆஃப் ஜோவர் ரொட்டி காஸ்ட் ₹30 and one plate of pulao cost is ₹20. If X plates of jowar roti and Y plates of pulao were ordered in a day, which expression describes the total amount in rupees earned that day? இப்போ வந்து ஒரு பிளேட் ஆஃப் ஜோவர் ரொட்டியோட காஸ்ட் வந்து எவ்வளோன்னு சொல்றாங்க, ₹30 சொல்றாங்க. மாதிரி ஒரு பிளேட் ஆஃப் புலாவோட ரேட் எவ்வளோன்னு சொல்றாங்க, ₹20 சொல்றாங்க. இப்போ நம்ம வந்து ஒரே ஒரு பிளேட் ஆஃப் ரோட்டி மட்டும் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும், 1 மல்டிபிள் பை 30 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் நம்ம 5 பிளேட் ஆஃப் புலாவ் வந்து வாங்குறோம் அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் வந்து pay வேண்டியது இருக்கும், 5 மல்டிபிள் பை 20 வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப இங்க எவ்வளவு பிளேட் ஆஃப் ரோட்டி வந்து வாங்குறாங்க, எக்ஸ் பிளேட் ஆஃப் ரோட்டி வந்து வாங்குறாங்க. அப்ப எக்ஸ் மல்டிபிள் பை 30 எழுதணும். இங்க எவ்வளவு பிளேட் ஆஃப் புலாவ் வந்து வாங்குறாங்க, ஒய் பிளேட் ஆஃப் புலாவ் வந்து வாங்குறாங்க. அப்போ 20 ஒய் அல்லது ஒய் 20 அப்படின்னு சொல்லி எழுதணும். மொத்தம் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் அமௌண்ட் இன் ருபீஸ் earned வித் டே சொல்லியிருக்காங்க. மொத்தம் சேர்த்து ரோட்டிக்கும் புலாவுக்கும் சேர்த்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும், 30x பிளஸ் 20y எழுதணும். அப்போ விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். Next, Puspita sells two types of flowers on Independence Day, Champak and Marigold. P customers only bought Champak. Q customers only bought Marigold. R customers bought both. On the same day, she gave away a tiny national flag to every customer. How many flags did she give away that day? இப்போ வந்து புஷ்பிதா அப்படின்னு ஒரு கேர்ள் வந்து ஒரு ஃபிளவர் ஷாப் வந்து வச்சிருக்காங்க. அங்க வந்து 2 டைப் ஆஃப் ஃபிளவர்ஸ் வந்து இருக்கு. ஒன்னு வந்து சம்பக்கு, ஒன்னு வந்து மேரிகோல்டு. சம்பக் அப்படிங்கறத எவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா பி கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறாங்க. மேரிகோல்டு அப்படிங்கறத எவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா கியூ கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. சம்பக் அண்ட் மேரிகோல்டு ரெண்டையுமே சேர்த்து எவ்வளவு கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா 6 கஸ்டமர்ஸ் வாங்குறாங்க. அப்போ மொத்தம் எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து அவங்க ஷாப்ல ஃபிளார்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னா பி பிளஸ் கியூ பிளஸ் 6 கஸ்டமர்ஸ் வந்து வந்திருப்பாங்க இல்லையா. இப்போ வந்து அவங்க ஷாப்புக்கு வர ஒரு கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நேஷனல் பிளாக் வந்து கொடுக்குறாங்க. நேஷனல் பிளாக் அவங்க எவ்வளவு பேருக்கு வந்து கொடுத்திருப்பாங்க, எவ்வளவு பேர் கடைக்கு வந்தாங்களோ எல்லாருக்குமே வந்து அவங்க நேஷனல் பிளாக் வந்து கொடுத்திருக்காங்க. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், P plus Q plus R இருக்கும். Next, a snail is trying to climb along the wall of a deep well. During the day, it climbs up U centimeter, and during the night, it slowly slips down D centimeter. This happens for 10 days, 10 nights. இப்போ வந்து ஒரு snail வந்து ஒரு வெள்ளோட வால், ஒரு கிணறுல இருக்கிற வாலை வந்து கிளைம் பண்ணது, ஏறி வருது. எவ்வளவு தூரம் ஏறி வருது அப்படின்னா டே டைம்ல U சென்டிமீட்டர் வந்து ஏறுது, ஆனா நைட் டைம்ல D சென்டிமீட்டர் வந்து ஸ்லிப் ஆயிருது. அப்போ 10 days 10 நைட்ஸ்ல வந்து அது கிளிம் பண்ணிருக்கு. இதை வச்சு நம்ம கீழே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிரஷன் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் டிஸ்கிரைபிங் ஹவு ஃபார் அவே த ஸ்னெயில் இஸ் ஃப்ரம் இட்ஸ் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸ்னெயில் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன்ல இருந்து எவ்வளவு தூரம் 10 டேஸ்க்கும் டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கோம், டே டைம்ல யூ வந்து கிளிம் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நைட் டைம்ல டி வந்து டிக்ரீஸ், டி வந்து கீழே வந்துருச்சு. அப்போ எவ்வளவு ஏறி இருக்கோ அதுல இருந்து எவ்வளவு டிக்ரீஸ் ஆனதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா கிடைச்சிருமா. மொத்தம் எத்தனை டேஸ்க்கு நம்ம பார்க்கணும், 10 டேஸ்க்கு நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம எப்படி எழுதணும், 10 மல்டிபிள் பை யூ மைனஸ் டின்னு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா 10 டேஸ் அந்த எவ்வளவு சென்டிமீட்டர் வந்து அது ஏறுச்சோ அதுல இருந்து 10 டேஸ் எவ்வளவு சென்டிமீட்டர் அது டிக்ரீஸ் ஆச்சோ அதுல இருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். 10u மைனஸ் 10d போடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 10 ஆஃப் u மைனஸ் d போடலாம். What can we say about the snail's movement if d greater than u? இப்ப சப்போஸ் ஸ்னெயில் வந்து எவ்வளவு தூரம் ஏறுதோ அதை விட அது இறங்குற டிஸ்டன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. அது எவ்வளவு தூரம் ஏறுதோ ஏறுறதை விட இறங்குறது வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்னெயிலால அந்த வாலோட டாப்பை வந்து டச் பண்ணவே முடியாது. Next one, Radha is preparing for a cycling race and practices daily. ராதா வந்து ஒரு சைக்கிள் ரேஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, டெய்லி பிராக்டிஸும் பண்றாங்க. The first week she cycles 5 kilometer every day.
ஃபர்ஸ்ட் வீக் அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் வந்து போனாங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் எவ்வளோ நாள் போனாங்க? எவ்ரி டே. அப்பன்னா 7 டேஸ்மே வந்து போயிருப்பாங்க. எவ்ரி வீக் இன்கிரீசஸ் த டெய்லி டிஸ்டன்ஸ் சைக்கிள்டு பை இசட் கிலோமீட்டர். எல்லா நாளுமே வந்து அவங்க இசட் கிலோமீட்டர் வந்து அதிகரிச்சுட்டே போறாங்க. ஹவு மெனி கிலோமீட்டர்ஸ் வுட் ராதா ஹவ் சைக்கிள்டு ஆஃப்டர் 3 வீக்ஸ்? 3 வீக்ஸ்க்கு அப்புறம் ராதா வந்து எவ்வளவு கிலோமீட்டர் வந்து சைக்கிள் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 1 வீக் அப்படின்னா எவ்வளவு டேஸ் இருக்கும்? 7 டேஸ் இருக்கும். ராதா 1 வீக்ல எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணாங்க? 5 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணாங்க. 7 டேஸ்ல அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்ணிருப்பாங்க? 7 மல்டிபிள் பை 5ன்னு எழுதலாமா? 7 5s are 35. அப்போ 1 வீக்ல அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க? 35 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க. இப்ப இதே இது செகண்ட் வீக்ன்னு எடுத்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளவு கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணிருப்பாங்க? செகண்ட் வீக்ல அவங்க 35 பிளஸ் 7 இசட். ஏன் வந்து 7 இசட்? ஒரு வீக் வந்து அவங்க வந்து இசட் வந்து அதிகமாக்கிட்டு போறாங்க. 1 வீக் அப்படின்னா எவ்வளோ டேஸ்? 7 டேஸ். அப்போ அந்த 7 டேஸ் ஃபுல்லா எவ்வளோ கிலோமீட்டர் அவங்க இன்கிரீஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா 7 இசட் வந்து இன்கிரீஸ் பண்ணிருப்பாங்க. இப்ப இதே இது தேர்ட் வீக் அப்படின்னா அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் இன்கிரீஸ் பண்ணிருப்பாங்க? ஏற்கனவே இருக்கிற 35 விட இது ஒரு 1 வீக் இருக்கா? இது போக ஒரு 1 வீக். அப்போ 14 இசட்டா இருக்கும். மொத்தமா சேர்த்து அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் வந்து சைக்கிளிங் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைச்சிருமா? எப்படி ஆட் பண்றது? 35 இங்க என்ன இருக்கு? 35 பிளஸ் 7 இசட் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 35 பிளஸ் 14 இசட் வந்து இருக்கும். இப்போ இந்த 13 எல்லாமே பிளஸ் தான். சோ நம்ம டைரக்டா எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெட்டர் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாமா? லெட்டர் நம்பர் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 21 இசட் வரும். இப்போ இது நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 பிளஸ் 5 10, 10 பிளஸ் 5 15, 5 ரிமைண்டர் வந்து 1 plus 3 6, 6 plus 3 9, 9 plus 1 10. அப்போ 105 plus 21 இசட் கிலோமீட்டர் வந்து அவங்க சைக்கிளிங் பண்ணிருப்பாங்க. அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 105 பிளஸ் 21 இசட் கிலோமீட்டர் வந்து அவங்க சைக்கிளிங் பண்ணிருப்பாங்க. Next one, in the following figure, observe how the expression W plus 2 becomes 4W plus 20 along the path. Fill the missing blanks on the remaining path. Oval contain expression and the boxes contain operation. இப்போ வந்து கீழே வந்து ஒரு ஃபிகர் வந்து கொடுத்திருக்காங்க. வந்து இந்த W plus 2 அப்படின்னு இருக்கு. இந்த W plus 2 அப்படிங்கிறது எப்படி வந்து 4W plus 20 ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப இந்த ஓவல்ஸ் எல்லாமே வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னா எக்ஸ்பிரஷனை வந்து சொல்லும். இப்ப இந்த பாக்ஸ் எல்லாமே என்ன செய்யலாம் அப்படின்னா ஆபரேஷன். அது என்ன ஆபரேஷன் வந்து பண்ணுது அப்படிங்கறத வந்து சொல்லும். இப்ப இங்க வந்து W plus 2ன்னு இருக்கு. இப்ப இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் அப்படின்னா இங்க வந்து ஆபரேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப W plus 2 ஓட நம்ம 3 வந்து ஆட் பண்ண போறோம். அப்படி ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? W ஓட 3 வந்து ஆட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ 3 ஓட 2 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா W plus 5 வரும். இப்ப இதோட 4 வந்து மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. 4 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பண்ணணும், 5 ஓடையும் மல்டிபிள் பண்ணணும். இதே ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம நம்பர்ஸோட மட்டும் வந்து ஆட் பண்ணா போதும். இப்ப நம்ம W ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 4W வரும். 5 ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 20 வரும். இப்ப இங்கேயும் அதே ஆபரேஷன் தான். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? +3 வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ அதே W plus 5 தான் வரும். மல்டிபிள் பை 4 வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ராங். அப்போ இங்கேயும் என்னதான் வரும்? 4W plus 20 தான் வரும். அதே மாதிரி இங்க வந்து என்ன வரும்னு பார்க்கலாமா? இங்க என்ன இருக்கு? W plus 2 இருக்கு. இங்க -5 இருக்கு. அப்போ இதுல இருந்து இது என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ண என்ன வரும்? 3 வரும். என்ன சைன் போடணும்? இங்க மைனஸ் சைன் இருக்கு. பிக்கஸ்ட் நம்பர் வந்து மைனஸ் சைன் இருக்கு. சோ நம்ம மைனஸ் சைன் வந்து போடணும். இப்ப இதோட 3 வந்து மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3W minus 3 3s 9 வரும். இங்க வந்து -8 இருக்கு. W plus 2. 2ல இருந்து 8 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா -6 வரும். அப்ப இங்க W -6 வரும். இங்க வந்து -4 இருக்கு. அப்ப இதை நம்ம ஆட் தான் பண்ணணும். மல்டிபிள் பண்ண கூடாது. இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். ஒரே சைன் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஆட் பண்றோம். அதே சைன் வந்து போடுறோம். 6 plus 4 வந்து 10 W. அப்போ W minus 10 இருக்கும். A local train from Yahapur to Bahapur stops at 3 stations at equal distance along the way. The time taken in minutes to travel from one station to the next station is the same and is denoted by T. The train stops for
2 மினிட்ஸ் அட் ஈச் ஆஃப் த 3 ஸ்டேஷன். இப்போ வந்து ஒரு லோக்கல் ட்ரெயின் வந்து இருக்கு. அந்த ட்ரெயின் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகுது அப்படின்னா, யஹாபூர்ல இருந்து வஹாப்பூர் வரைக்கும் வந்து போகுது. இதுக்கு இடையில வந்து 3 ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த 3 ஸ்டேஷன்ஸுமே வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனுக்குமே போகுற டைமுமே வந்து ஈக்குவலா தான் இருக்கு. ஒரு ஸ்டேஷன்லயும் 2 மினிட்ஸ் நிக்குது அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ஸ்டேஷன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருக்கு அப்படிங்கிறத டி அப்படின்னு வந்து டினோட் பண்றோம். ஒரு ட்ரெயின்லயும் எவ்வளோ மினிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா 2 மினிட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகுது. இஃப் டி ஈக்குவல் டு 4 வாட் இஸ் த டைம் டேக்கன் டு டிராவல் ஃப்ரம் யஹாபூர் டு வஹாப்பூர்? இப்ப டி அப்படிங்கிறது வந்து 4 இருந்தது அப்படின்னா யஹாபூர்ல இருந்து வஹாப்பூர் டிராவல் பண்றதுக்கு எவ்வளவு டைம் வந்து எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. யஹாபூர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு இடையில வந்து 3 ஸ்டேஷன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? வஹாப்பூர் இருக்கு. அப்போ வஹாப்பூர் வரைக்கும் போகிறதுக்கு மொத்தம் எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்கும்? 4 ஸ்டேஷன்ஸ் இருக்கும். இதுதான் யஹாப்பூர்னு வச்சுக்கலாம். இதுதான் வந்து வஹாப்பூர்னு வச்சுக்கலாம். இதுக்கு இடையில எவ்வளவு ஸ்டாப்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 1, 2, 3 ஸ்டாப்ஸ் வந்து இருக்கு. அப்போ மொத்தம் யஹாப்பூர்ல இருந்து வஹாப்பூர் வரைக்கும் எத்தனை ஸ்டாப்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4 ஸ்டாப்ஸ் வந்து இருக்கும். 4 ஸ்டாப்ஸுக்கும் அவங்க எவ்வளவு டைம்ல வந்து ரீச் ஆவாங்க அப்படின்னா டி டைம்ல வந்து ரீச் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா டீக்கு அவங்க என்ன வேல்யூ வந்து கொடுத்திருக்காங்க? டீக்கு வந்து 4 அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. அப்போ 4 மல்டிபிள் பை 4ன்னு வச்சுக்கலாமா? 16 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன்ல இருந்து 4th ஸ்டேஷன் போகிறதுக்கு ஹாப்பூர்ல இருந்து வஹாப்பூர் போறதுக்கு 16 மினிட்ஸ்ல போயிடலாம். ஆனாலும் ஒரு ஸ்டேஷன்லயும் எவ்வளவு டைம்ஸ் வந்து அந்த ட்ரெயின் நிக்குது? 2 மினிட்ஸ் வந்து நிக்குது. அப்போ 1, 2, 3 ஸ்டேஷன்ல வந்து நிக்குமா? ஏன் இங்க வந்து 3 போடலாம் அப்படின்னா ஸ்டேஷன்ல தான் வந்து லாஸ்ட் ஸ்டாப்னு சொல்லுவோம். அதனாலதான் அதை நம்ம ஆட் பண்ணல. அப்போ 2 மினிட்ஸ் 3 ஸ்டாப்ஸ்ல நிக்குது அப்படின்னா 3 2s are 6. ஒரு ஸ்டேஷன்லயும் 2 மினிட்ஸ் நிக்குது. அப்போ 3 ஸ்டேஷன் அப்படிங்கும்போது 6 மினிட்ஸ் வந்து நிக்கும். பிளஸ் எவ்வளவு டைம் வந்து அது எடுத்துக்கும் அப்படின்னா 16 மினிட்ஸ் வந்து எடுத்துக்கும். இப்போ வந்து அந்த ட்ரெயின் நிக்கிறது அண்ட் அந்த ட்ரெயின் டிராவல் பண்ணது இது எல்லாத்தையும் சேர்த்து யஹாப்பூர்ல இருந்து வஹாப்பூர் போறதுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு மினிட்ஸ்ல நம்ம போக முடியும் அப்படின்னா 16 பிளஸ் 6 22 மினிட்ஸ்ல வந்து நம்மளால ரீச் பண்ண முடியும். Next, what is the algebraic expression for the time taken to travel from Yahapur to Vahapur? Hint, draw a rough diagram to visualize the situation. இப்போ யஹாப்பூர்ல இருந்து வஹாப்பூர் போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் அப்படிங்கறத algebraic expressionல வந்து எழுத சொல்றாங்க. ஹிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா draw a rough diagram to visualize the situation. இந்த சிச்சுவேஷனை நம்ம நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ஒரு ரஃப் டயக்ராம் வந்து டிரா பண்ண சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது யஹாப்பூர் இது வஹாப்பூர் அப்படின்னா இடையில எத்தனை ஸ்டேஷன் இருக்கும்? 1, 2, 3 ஃபர்ஸ்ட் ஸ்டேஷன், செகண்ட் ஸ்டேஷன், 3 ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும். இப்ப இதுக்கு நம்ம அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுத போறோம் அப்படின்னா வஹாப்பூர்ல இருந்து வஹாப்பூர் வரைக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் எத்தனை ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 4 1 2 3 4 ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்கும். அப்போ 4 எவ்வளவு டைம் வந்து எடுக்கும்? டி அப்படிங்கிற டைம் வந்து எடுத்துக்கிடும். ஒரு ஸ்டேஷன்லயும் எவ்வளவு டைம் நிக்கும் அப்படின்னா 2 மினிட்ஸ் வந்து நிக்கும். 2 மினிட்ஸ் வந்து எத்தனை ஸ்டேஷன்ல நிக்கும்? 3 ஸ்டேஷன்ஸ்ல வந்து நிக்கும். அப்ப இதுக்கு எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா 4t பிளஸ் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன்னு சிம்பிளிஃபை த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். கீழே கொடுத்திருக்க எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஏ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம தனியா வந்து எடுத்து எழுதிக்கலாமா? 3a இருக்கு பிளஸ் 8a வந்து இருக்கு மைனஸ் 7a இருக்கு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? பி வந்து எடுத்து எழுதிக்கலாமா? 9b இருக்கு மைனஸ் 4b இருக்கு. வேற பி இருக்கா? பி வந்து ஒன்லி 2b தான் இருக்கு. இப்ப அடுத்து நியூமரல்ஸ் வந்து எடுத்துக்கலாமா? -6 இருக்கு பிளஸ் 16 இருக்கு. இப்ப நம்ம ஏ எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணலாமா? இங்க பிளஸ் இருக்கு இங்கேயும் பிளஸ் இருக்கு. சோ 8 பிளஸ் 3 என்ன வரும்? 8 பிளஸ் 3 11 வரும். 11ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 வரும். அப்போ 4 ஏன்னு போடணும். இது பிளஸ்ல போடணுமா மைனஸ்ல போடணுமா? இங்க வந்து பிளஸ் தான் இருக்கு. சோ நம்ம பிளஸ்ல தான் போடணும். நெக்ஸ்ட் இங்க 9b இருக்கு. இங்க -4b இருக்கு. அப்ப இதை வந்து சப்ட்ராக்ட் தான் பண்ணணும் இல்லையா? 9ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். அப்போ பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா? பிகஸ்ட் நம்பர் 9 வந்து பிளஸ்ல தான் இருக்கு. அப்போ பிளஸ் 5b இங்க என்ன இருக்கு? -6 இருக்கு. இங்க பிளஸ் 16 இருக்கு. அப்ப இது ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? பிளஸ் 10 வரும். அப்போ 4a பிளஸ் 5b பிளஸ் 10 இருக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் இங்க வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு என்ன செய்யணும்? இதை வந்து உள்ள போய் மல்டிபிள் பண்ணணுமா? 3 3s 9a மைனஸ் இருக்கு. சோ நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். திரும்ப 3 3s 9b மைனஸ் 8a மைனஸ் 4b மைனஸ் 16 இருக்கு. இப்ப நம்ம ஏ ரெண்டையும் வந்து எடுத்து எழுதிக்கலாமா? 9a மைனஸ் இங்க என்ன இருக்கு? 8a இருக்கு. இங்க மைனஸ் 9b மைனஸ் 4b மைனஸ் 16. இப்போ 9ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா
1 வரும். அப்போ A மைனஸ் இங்கேயும் மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்ப நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 9 + 4 13B மைனஸ் 16. இங்க ஏன்னு போட்டாலும் ஒண்ணுதான். 1 ஏன்னு போட்டாலும் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் 2 மல்டிபிள் பை 2x மைனஸ் 3 பிளஸ் 8x பிளஸ் 12. இப்ப இந்த 2 வந்து ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? 4x மைனஸ் 2 மல்டிபிள் பை 3 2 3s are 6 பிளஸ் இங்க என்ன இருக்கு? 8x இருக்கு பிளஸ் 12. இப்ப லெட்டர் நம்பரோட ஆட் பண்ணலாம். நம்பர்ஸோட ஆட் பண்ணலாமா? 4x இங்க பிளஸ் தான் இருக்கு. சோ பிளஸ் 8x பிளஸ் 12 இங்க மைனஸ் 6 இருக்கு. சோ மைனஸ் 6. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 4 பிளஸ் 8 12x பிளஸ் இங்க வந்து என்ன வரும்? 12 மைனஸ் 6 6 வரும். இப்ப இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு கேட்டா எஸ் முடியும். எப்படி சிம்பிளிஃபை பண்றது? 6 மல்டிபிள் பை 2x பிளஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்ன? 6 2s are 12 12x பிளஸ் 1 6 is 6 12x பிளஸ் 6 தான். ஆனா இதையும் நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம 6 வந்து காமனா எடுத்துட்டு 2x பிளஸ் 1 அப்படிங்கறத அப்படியே வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் 8x மைனஸ் 2x மைனஸ் 3. இங்க மைனஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம உள்ள வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 8x மைனஸ் 2x மைனஸ் இன்டு மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். சோ பிளஸ் 3 பிளஸ் 12. இப்ப இதுல இருந்து இதை xல இருந்து x வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8x இங்க 2x அப்போ 6x பிளஸ் 12 பிளஸ் 3 15 வரும். இப்ப இதையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம்? இப்ப இது ரெண்டுக்கும் காமனா என்ன செய்யலாம்? 3ய வந்து வெளியில எடுக்கலாம். 3ய வெளியில எடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யலாம்? 2x 2 3s are 6 பிளஸ் 5ன்னு வச்சுக்கலாம். இப்ப இத உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 3 2s are 6 6x வருதா? நெக்ஸ்ட் 3 5s are 15 15 வருதா? இப்படியே எழுதினாலும் கரெக்ட் தான். இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் 8h மைனஸ் 5 பிளஸ் 7h பிளஸ் 9. இப்போ 8h அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 5 இங்க பிளஸ் இருக்கு. ஸோ மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் 7h பிளஸ் 9. இப்போ ஹச்சோட ஆட் பண்றோம். இங்க 8h இங்க மைனஸ் 7h. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1h வரும். இங்க மைனஸ் 5 இங்க வந்து 9 9ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 வரும். பிகஸ்ட் நம்பரோட சைன் வந்து பிளஸ். ஸோ பிளஸ் போடுறோம். அப்போ h பிளஸ் 4 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 23 பிளஸ் 4 மல்டிபிள் பை 6m மைனஸ் 3n மைனஸ் 8n மைனஸ் 3m மைனஸ் 18. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 23 பிளஸ் 4 வந்து இந்த ரெண்டு நம்பரோடையும் நம்ம மல்டிபிள் பண்ணணுமா? மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 6 4s are 24m மைனஸ் 3s are 12n மைனஸ் 8n மைனஸ் 3m மைனஸ் 18. இப்ப நம்ம m and n இது ரெண்டையுமே சேர்த்து வந்து எழுதலாமா? இப்ப இங்க என்ன இருக்கு? 24m இருக்கு மைனஸ் 3m n வந்து என்ன இருக்கு? மைனஸ் 12n மைனஸ் 8n மைனஸ் 18. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 23. அப்ப அந்த பிளஸ் 23 நம்ம எழுதிக்கிறோம். இப்ப சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 21m வந்து வரும். மைனஸ் இதுவும் மைனஸ் அப்போ பிளஸ் பண்ணிட்டு நம்ம மைனஸ் சைன் வந்து போடணும். அப்போ 12 8 வந்து 20 வரும். அப்போ 20n இங்க வந்து பிளஸ் இருக்கு. இங்க வந்து மைனஸ் இருக்கு. பிக்கெஸ்ட் நம்பர் என்னது? 23. அப்ப நம்ம 23 பிளஸ் சைன் வந்து போட்டுக்கிறோம். 23ல இருந்து 18 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 5 வரும். இந்த எக்ஸ்பிரஷனோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னவா இருக்கும்? 21m மைனஸ் 20n பிளஸ் 5 இருக்கும். நெக்ஸ்ட் ஆட் த எக்ஸ்பிரஷன் கிவன் பிலோ. கீழ வந்து நிறைய எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்ப இதை வந்து நம்ம எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா 4d மைனஸ் 7c பிளஸ் 9 இருக்கா? இப்ப டிக்கு நேரா டி வந்து எழுதிக்கலாமா? 4d இருக்கு. அப்ப 9d நம்ம இங்க வந்து எழுதிக்கலாம். பிளஸ் இங்க வந்து 8c இருக்கு. அப்போ பிளஸ் 8c பிளஸ் 8c வந்து போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு? மைனஸ் 11 இருக்கு. சோ நம்ம மைனஸ் 11 வந்து போட்டுக்கலாம். இப்ப டியோட டி வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9 பிளஸ் 4 13d வரும். இங்க வந்து பிளஸ் இங்க மைனஸ். அப்போ சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணா பிளஸ் சி 1c வந்து வரும். இங்க 11ல இருந்து 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2 வரும். இதை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 13d பிளஸ் 1c மைனஸ் 2 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்னு மைனஸ் 6f பிளஸ் 19 மைனஸ் 8s. இத நம்ம எதோட ஆட் பண்ண போறோம் அப்படின்னா மைனஸ் 23 பிளஸ் 13f பிளஸ் 12s ஓட நம்ம ஆட் பண்ண போறோம். இப்போ இங்க என்ன இருக்கு? மைனஸ் 6f. அப்போ மைனஸ் 6f பிளஸ்
இங்க என்ன இருக்கு? 19 -8s இருக்கு. ஸோ -8s. இப்ப F வந்து F கூட சேர்த்து எழுதலாமா? இங்க மைனஸ் இருக்கு. இங்க வந்து +13F இருக்கு. இங்க வந்து -23 இருக்கு. அப்ப நம்ம -23 வந்து போட்டுக்கிறோம். இங்க வந்து +12s இருக்கு. ஸோ நம்ம +12s வந்து போட்டுக்கிறோம். இப்ப இத வந்து ஆட் பண்ணோம் அப்டின்னா என்ன வரும்? 13ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா 7f. இங்க வந்து பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ நம்ம மைனஸ் வந்து போட்டுக்கிறோம். 19ல இருந்து 23 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா 4 வரும். இங்க வந்து பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து பிளஸ். ஸோ நம்ம பிளஸ் போட்டுக்கிறோம். 12ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்டின்னா 4s ஆ இருக்கும். அப்போ இத நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 7f minus 4 plus 4s இருக்கும். Next one 8d minus 14c plus 9. 8d minus 14c plus 9ல இருந்து இத வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இத என்ன செய்யணும்? சிம்ப்ளிஃபை பண்ணணும். இந்த மைனஸ் வந்து உள்ள போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? -11 வரும். அதே மாதிரி -9d வரும். இப்ப இங்க வந்து 8d இருக்கு. இங்க வந்து -9d இருக்கு. அப்போ -9d வந்து 16c இருக்கு. என்ன 16c? பிளஸ் 16c இருக்கு. அப்ப அதையும் அப்படியே வச்சுக்கிறோம். இங்க வந்து -11 இருக்கு. ஸோ நம்ம -11 வந்து போட்டுக்கிறோம். இப்போ பிக்கஸ்ட் நம்பரோட சைன் என்ன? மைனஸ். ஸோ மைனஸ் போட்டுக்கிறோம். 9ல இருந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 1 வரும். 1d. இங்க வந்து பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து பிளஸ். ஸோ நம்ம பிளஸ் போட்டுக்கிறோம். 16ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2c வரும். இங்க வந்து பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 11ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். அப்ப இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? -1d பிளஸ் 2c மைனஸ் 2 இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 6f மைனஸ் 20 பிளஸ் 8s வந்து இருக்கு. இங்க வந்து 23 இருக்கு. ஸோ 23 நம்ம இங்க வந்து போடுறோம். பிளஸ் 23 ஸோ பிளஸ் வந்து போடுறோம். 13f மைனஸ் 13f இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் 13f போட்டுக்கிறோம். மைனஸ் 12s. ஸோ மைனஸ் 12s வந்து போட்டுக்கிறோம். இப்போ 13 பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். 13ல இருந்து 6 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 7f வரும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் பிளஸ். 23ல இருந்து 20 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3 வரும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ வந்து 8 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 4 வரும். 4s. அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? -7f பிளஸ் 3 மைனஸ் 4s ஆ இருக்கும். நெக்ஸ்ட் 13m மைனஸ் 12n. இங்க என்ன இருக்கு? 13m மைனஸ் 12n வந்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் 13m பிளஸ் 12n வந்து இருக்கு. இப்ப இங்க வந்து மைனஸ் 13m பிளஸ் 13m வந்து கேன்சல் ஆயிரும். 0 ஆயிரும். இங்க வந்து பிளஸ் 12n மைனஸ் 12n கேன்சல் ஆகி 0 ஆயிரும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 0 வரும். நெக்ஸ்ட் ஒன் -26m பிளஸ் 24n. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 26m மைனஸ் 24n இருக்கு. இதுவும் அதே மாதிரி மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆயிரும். மைனஸும் பிளஸும் கேன்சல் ஆயிரும். இந்த எக்ஸ்பிரஷனோட ஆன்சரும் 0வா இருக்கும். நெக்ஸ்ட் சப்ட்ராக்ட் எக்ஸ்பிரஷன் கிவன் பிலோ. கீழ நிறைய எக்ஸ்பிரஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? 9a minus 6b plus 14 from 6a plus 9b minus 18. இங்க வந்து ஃப்ரம்னு கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் நம்ம இதுல இருந்து இத வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். பிளஸ் 9b வந்து எழுதிக்கணும். மைனஸ் 18. இப்ப இதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம்? 9a மைனஸ் 6b பிளஸ் 14 வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா இதோட சைன் எல்லாத்தையுமே நம்ம மைனஸ் அப்படிங்கறத வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் 9a பிளஸ் 6b மைனஸ் 14 அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் 9a பிளஸ் 6b மைனஸ் 14 இருக்கும். இப்ப இங்க வந்து -9a இருக்கு. இங்க 6a இருக்கு. அப்ப ரெண்டையுமே வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். பிக்கஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ -a வரும். பிளஸ் 6 பிளஸ் 9 15b வரும். இங்க மைனஸ் இங்கேயும் மைனஸ். அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 22 பிளஸ் 32 வரும். அப்போ மைனஸ் 32வா இருக்கும். அப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? minus 3a plus 15b minus 32 வரும். இப்ப நெக்ஸ்ட் ஒன் y minus 10 plus 3x இருக்கும். இப்ப இது நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் எல்லாமே சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் 15 மாறிடும். இங்க minus 13 இங்க பிளஸ் 9y. அப்போ 9y minus 13 பிளஸ் 15x ஆயிருக்கும். இப்ப இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 9 பிளஸ் 7 16y மைனஸ் இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் ஆட் பண்றோம். 23 பிளஸ் 15 பிளஸ் 3 18x. அப்ப இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்?
16y plus 18x minus 23 இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு? 7 minus 10g plus 3h. இப்ப இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன செய்யணும்? மைனஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். சப்ஸ்டிட்யூட் பண்ணா minus 17g minus 9 plus 7h ஆயிருக்கும். அப்போ இங்க என்ன வரும்? minus 9 minus 17g plus 7h. இது ரெண்டுமே வேற வேற சைன். ஸோ பிகாஸ் நம்பரோட சைன் வந்து பிளஸ். அப்ப 11ல இருந்து 9 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2 வரும். இங்க ரெண்டுமே ஒரே சைன். ஸோ நம்ம ஆட் பண்றோம். 17 plus 10 27g வரும். இங்க ரெண்டும் ஒரே சைன். ஸோ பிளஸ் பண்றோம். 7 plus 3 10h வரும். அப்ப இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 2 minus 27g plus 10h ஆ இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன? 6a. இங்க மைனஸ் இருக்கு. அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? மைனஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்போ 6a minus 9b minus 18 ஆ இருக்கும். இப்ப இங்க என்ன செய்யணும்? இதுல இருந்து இத வந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போறோம். அப்போ மைனஸ் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணுமா? minus 9a plus 6b minus 14 ஆ இருக்கும். அப்போ minus 9a plus 6b minus 14 ஆ இருக்கும். இப்ப இத நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? பிகஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம் 3a. பிகஸ்ட் நம்பரோட சைன் வந்து மைனஸ். ஸோ நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம் minus 3b. ரெண்டுமே ஒரே சைன். ஸோ நம்ம மைனஸ் போட்டு ரெண்டையும் வந்து ஆட் பண்றோம். 18 plus 24 32 ஆ இருக்கும். அப்ப இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 3a minus 3b minus 32 ஆ இருக்கும். இப்ப இதுல நம்ம என்ன செய்யலாம்? மைனஸ காமனா வெளியில எடுக்கலாமா? அப்போ 3a plus 3b plus 32 அப்படின்னும் எழுதலாம். அல்லது minus 3a minus 3b minus 32ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்கு? minus 3y plus 8 minus 3x. இங்க வந்து நம்ம மைனஸை சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? minus 10x minus 2 minus 10y ஆ இருக்கும். அப்போ minus 10y minus 2 minus 10x. இப்ப இது ரெண்டுமே ஒரே சைன். அப்ப ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 13y வரும். இப்ப இது ரெண்டுமே வேற வேற சைன். பிகஸ்ட் நம்பரோட சைன் வந்து பிளஸ். ஸோ நம்ம பிளஸ் போட்டோம் அப்படின்னா 8ல இருந்து 2 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 6 வரும். இது ரெண்டுமே மைனஸ். ஸோ நம்ம ஆட் பண்றோம் 13x ஆ இருக்கும். இப்ப நெக்ஸ்ட் நம்ம வந்து 7h minus 8g plus 20ல இருந்து இத வந்து சப்ட்ராக்ட் பண்ண போறோம். சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? minus 8g minus 4h plus 10 ஆ இருக்கும். அப்போ minus 4h minus 8g plus 10. இப்ப இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? பிகாஸ் நம்பரோட சைன் வந்து பிளஸ். 7ல இருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 3h வரும். இப்போ மைனஸ் மைனஸ். ஸோ minus 16g வரும். பிளஸ் 30 வரும். இப்போ Next question. Describe a situation corresponding to the following algebraic expression. இப்ப கீழ வந்து 2 algebraic expression வந்து குடுத்திருக்காங்க. இதுக்கான situation வந்து எழுத சொல்றாங்க. இதுக்கான situation நம்ம எப்படி எழுதலாம்? இங்க என்ன இருக்கு? 8x plus 3y இருக்கு. இதுக்கான situation நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, a notebook cost is 8 rupees and a pen cost is rupees 3. If you buy 8 notebooks and y pens, then the total cost is 8x plus 3y ன்னு இருக்கும். அப்போ ஒரு நோட் புக்கோட ரேட் வந்து எவ்வளவு இருக்கு? 8 ரூபீஸ் இருக்கு. ஒரு பென்னோட ரேட் வந்து எவ்வளவு இருக்கு? 3 ரூபீஸ் இருக்கு. இப்ப இது எக்ஸ் நோட் புக்கோட ரேட் என்ன? ஒய் நோட் புக்கோட நோட் என்ன? இது ரெண்டுக்கும் சேர்த்து டோட்டல் காஸ்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து எழுதலாம். 15x minus 2x தான் இருக்கு. இதுக்கான சிச்சுவேஷனை நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, a fruit seller has 15 boxes of apples. Each box contains x apples. இப்போ ஒரு ஃப்ரூட் செல்லர் கிட்ட வந்து 15 பாக்ஸ் வந்து இருக்கு. ஒரு பாக்ஸ்லயும் வந்து x ஆப்பிள் வந்து இருக்கு. பிஃபோர் செல்லிங் them, இது எல்லாத்தையுமே சேல் பண்றதுக்கு முன்னாடி he found that 2 boxes of apple were rotten. அவங்க எல்லாத்தையுமே சேல் பண்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 2 பாக்ஸ்ல இருக்கிற எல்லா ஆப்பிள்ஸுமே ரோட்டன் அழுகிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும்? the number of fresh apples left 15x minus 2x. Next one, imagine a straight rope. If it is cut once as shown in the picture, we get 2 pieces. If the rope is folded once, then cut as shown, we get 3 pieces. Observe the pattern and find the number of pieces if the rope is folded 10 times and cut. What is the expression for the number of pieces then when the rope is folded or times cut? இப்போ ஒரு ரோப் வந்து இருக்கு அப்படின்னா அந்த ரோப்பை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் கட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு பீசஸ் வந்து கிடைக்குது?
2 பீசஸ் வந்து கிடைக்குது. இப்ப இதே இது செகண்ட் டைம் கட் பண்ணும்போது 1, 2, 3 3 பீசஸ் வந்து கிடைக்குது. இப்ப இதே இது தேர்ட் டைம் கட் பண்ணும்போது 1, 2, 3, 4 4 பீசஸ் வந்து கிடைக்குது. அப்ப இது எல்லாமே எப்படி இருக்கு? லாஸ்ட் டைம் 0 ஃபோல்ட்ல நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 0 பிளஸ் 2 வந்து கிடைக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃபோல்ட்ல நமக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 1 பிளஸ் 2 3 வந்து கிடைக்கும். இப்ப இதே இது செகண்ட் ஃபோல்ட்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 2 பிளஸ் 2 4 கிடைக்கும். இப்ப இதே இது 10th ஃபோல்ட்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா 10 பிளஸ் 2 12 ஃபோல்ட்ல வந்து கிடைக்கும். இப்ப இதே இது r டைம்ஸ் எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா r பிளஸ் 2 டைம்ஸ் வந்து கிடைக்கும். Next one, look at the matchsticks pattern below. Observe and identify the pattern. How many matchsticks are required to make 10 such squares and how many required to make W squares? இப்ப கீழ வந்து ஒரு matchsticks pattern வந்து கொடுத்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு 10 squares வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு matchsticks வந்து வேணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அதே மாதிரி W squares வேணும் அப்படின்னா நமக்கு எவ்வளவு matchsticks வந்து வேணும் அப்படிங்கறதையும் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல எவ்வளவு matchsticks இருக்கு? 4 matchsticks வந்து இருக்கு. இப்ப இதே இது செகண்ட் ஸ்கொயர்ல எவ்வளவு matchsticks இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 matchsticks வந்து இருக்கு. 7 அப்படிங்கிறது எப்படி வரும்? 4 plus 3 அப்படின்னு சொல்லி வரும். இப்ப இங்க வந்து எவ்வளவு matchsticks இருக்கும்? 8, 9, 10 10 matchsticks. 10 matchsticks அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? 4 plus 3 plus 3 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்ப இதே இது 10th டைம்ல எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இருக்கு? 4 இருக்கு. செகண்ட் டைம் வந்து 4 plus 3 இருக்கு. தேர்ட் டைம் வந்து எப்படி இருக்கு? 4 பிளஸ் 3 பிளஸ் 3. ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா 4 மட்டும் இருக்கும். செகண்ட் டைம் அப்படின்னா 4ஓட ஒரே ஒரு டைம் நம்ம 3 ஆட் பண்ணிருப்போம். இதே இது தேர்ட் டைம் அப்படின்னா 4ஓட நம்ம 3 வந்து 2 டைம் வந்து ஆட் பண்ணிருப்போம். அப்ப இதே இது 10 மேஸ்டிக்ஸா இருந்தது அப்படின்னா 4 பிளஸ் 9 மல்டிபிள் பை 3ன்னு இருக்குமா? இதே இது 10th டைம் அப்படின்னா என்ன இருக்கும்? 4 பிளஸ் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர்ல வந்து 4 இருக்கும். அடுத்து 9 ஸ்கொயர்ஸ்ல எப்படி இருக்கும்? 3 மேஸ்டிக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். 9 3s are 27 plus 4 எவ்வளவு இருக்கும்? 31. அப்போ 10th ஸ்கொயர்ல எவ்வளவு மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கும்? 31 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இப்போ இதே இது W ஸ்கொயரா இருந்தது அப்படின்னா அது எப்படி இருக்கும்? இங்க 9 அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு? 10ல இருந்து 1 நம்ம மைனஸ் பண்ணும்போது வந்தது. இப்ப இதே இது W ஸ்கொயர் அப்படின்னா என்ன வரும்? 4 பிளஸ் 9 அப்படிங்கிறது எப்படி இருந்தது? W மைனஸ் 1 இருந்தது. மல்டிபிள் பை 3. இப்ப இத வந்து நம்மளால சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? இப்ப இங்க என்ன இருக்கு? 4 இருக்கு. பிளஸ் 3 வந்து உள்ள போய் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 3W மைனஸ் 3 ஒன்ஸ் ஆர் 3 வரும். இப்ப இங்க நம்பர் இங்க வந்து 4 இருக்கு. இங்க வந்து மைனஸ் 3 இருக்கு. இப்ப இது ரெண்டும் என்ன செய்யணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப இதோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3W பிளஸ் 1. அப்ப நமக்கு ஃபார்முலா என்ன வந்திருக்கு? 3W பிளஸ் 1 இருக்கு. இப்ப இது வந்து ஃபாஸ்ட் கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமா? இங்க வந்து 3 W அப்படிங்கிறது எத்தனாவது ஸ்கொயர்? 1, 2, 3 3 ஸ்கொயர். அப்போ W அப்படிங்கிறது 3 வரும் பிளஸ் 1 3 3s are 9 9 பிளஸ் 1 10. இதுல எத்தனை மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8 9 10 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கு. இப்போ இதே இது நம்ம 10th ஸ்கொயர்ஸ் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே 10th ஸ்கொயர்ல எவ்வளவு மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்குன்னு சொன்னோம்? 31 மேட்ச்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குன்னு சொன்னோம். இப்போ இந்த ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணி பார்ப்போமா? 3 multiple by 10 plus 1. 10 3s are 30 plus 1 31. அப்போ 10th ஸ்கொயர்ஸ்ல எவ்வளவு மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கும்? 31 மேட்ச்ஸ்டிக்ஸ் இருக்கும். அப்ப இது W ஸ்கொயர்ஸா இருந்துச்சு அப்படின்னா என்னவா இருக்கும்? 3W plus 1 இருக்கும். Next one, have you noticed how the colors change in traffic signal? இப்போ வந்து கீழ வந்து ஒரு டிராபிக் சிக்னல்ஸோட லைட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லைட்ஸ் எல்லாமே எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. The sequence of color changes is shown below. Find the color at position 90, 190, 343. இப்போ இதே இது இந்த கலர்ஸ் பேட்டர்ன் தான் வந்து அடுத்தடுத்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்க போகுது. அந்த கலர்ஸ் பேட்டர்ன் வந்து 90 டைம்ஸ் வந்து எப்படி இருக்கும்? 190 டைம்ஸ்ல வந்து என்ன கலர் இருக்கும்? 343 அப்படிங்கறதுல என்ன கலர் இருக்கும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு ரைட் எக்ஸ்பிரஷன் டு டிஸ்கிரைப் த பொசிஷன் ஃபார் ஈச் கலர். அதுக்கான எக்ஸ்பிரஷனையும் நம்ம வந்து எழுத போறோம். இப்போ ஆரஞ்சு அப்படிங்கிறது எத்தனாவது டைம் இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. இப்ப இதே ஆரஞ்சு திரும்ப ரிப்பீட் ஆகுறது எத்தனாவது டைம் ரிப்பீட் ஆகுது? 5th டைம் வந்து ரிப்பீட் ஆகுது. இப்ப எல்லோ அப்படிங்கிறது எத்தனாவது டைம் இருக்கு? செகண்ட் டைம் இருக்கு. திரும்ப எல்லோ அப்படிங்கிறது எத்தனாவது டைம் இருக்கு? 4th டைம் இருக்கு. இப்ப இங்க வந்து ஆரஞ்சு அப்படின்னா திரும்ப அடுத்து என்ன கலர் வரும்? எல்லோ கலர் வந்து வரும். அடுத்து என்ன கலர் வரும்? கிரீன் கலர் வரும். அடுத்து என்ன கலர் வரும்? எல்லோ கலர் வரும். அடுத்து ஆரஞ்சு கலர் வரும். அப்ப எல்லோ கலர் அடுத்து எப்போ வந்திருக்கு? 4th 5th 6th டைம் வந்திருக்கு. அடுத்து எல்லோ கலர் அப்படிங்கிறது எத்தனாவது டைம் வந்திருக்கு? 7th 8th டைம் வந்து எல்லோ கலர் வந்திருக்கு. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? எல்லோ கலர் அப்படிங்கிறது எதோட மல்டிப்ளிகேஷன்ல வருது? 2 ஓட மல்டிப்ளிகேஷனா வருது. அப்போ எல்லோ கலர் அப்படிங்கறத நம்ம 2n அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா?
இப்ப இதே இது ஆரஞ்சு கலர் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? மொத்தம் எத்தன பேட்டர்ன்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4. 4 கலர்ஸ் தான் வந்து திரும்ப அப்படியே வந்து ரிப்பீட் ஆகும். அப்ப இத நம்ம 4 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாமா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஆரஞ்சு வந்து எடுத்துக்கலாம். இப்ப இதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி வந்து எழுதலாம்? 4n -3 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? இப்ப இது வந்து கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம எப்படி செக் பண்றது? ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஆரஞ்சு இருக்கு. அப்போ 4 மல்டிபிள் பை 1 4 -3 என்ன வரும்? 1 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஆரஞ்சு இருக்கு. திரும்ப ஆரஞ்சு அப்படிங்கிறது எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 5த் பொசிஷன்ல இருக்கு. இதே இது செகண்ட் டைம் ஆரஞ்சு அப்படிங்கிறது எந்த பொசிஷன்ல வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி பார்க்கிறது? 4 மல்டிபிள் பை 2 -3. 4 2s ஆர் 8 -3 5. அப்போ செகண்ட் டைம் ஆரஞ்சு அப்படிங்கிறது எந்த பொசிஷன்ல வரும்? 5த் பொசிஷன்ல வந்திருக்கு. இப்போ இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது அடுத்து எந்த டைம்? 3rd டைம் எத்தனாவது பொசிஷன்ல வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? 4n 4 3s ஆர் 12 -3 என்ன வரும்? 9 வரும். அடுத்து ஆரஞ்சு எப்ப ரிப்பீட் ஆகும் அப்படின்னா 9ல வந்து ரிப்பீட் ஆகும். இப்ப இது 8 இது 9 9ல தான் ரிப்பீட் ஆகுதா? அப்போ கரெக்ட். அப்போ ஆரஞ்சுக்கான ஃபார்முலா எக்ஸ்பிரஷன் வந்து என்னவா இருக்கும்? 4n - 3 இருக்கும். இது வந்து எல்லோக்கான எக்ஸ்பிரஷன். இது வந்து ஆரஞ்சுக்கான எக்ஸ்பிரஷன். இப்ப கிரீனுக்கான எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 4n - 1. ஏன் 4n - 1ன்னு சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கிரீன் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு? 3rd பொசிஷன்ல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் கிரீன் எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் டைம் கிரீன் அப்படிங்கிறது 4 ஒன்ஸ் ஆர் 4 -1 3rd பொசிஷன்ல இருக்கு. இப்ப இதே இது செகண்ட் டைம் அப்படின்னா என்ன செய்யணும்? 4 2s ஆர் 8 -1 7th பொசிஷன்ல வரும். 7th பொசிஷன்ல கிரீன் அப்படிங்கிறது இருக்கா? இருக்கு. அப்போ கிரீனுக்கான எக்ஸ்பிரஷன் என்னவா இருக்கும்? 4n - 1 இருக்கும். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? 90 பொசிஷன், 190 பொசிஷன், 343 ஓட மல்டிப்ளிகேஷன் எல்லாத்துலயுமே என்ன கலர் தான் வருது? எல்லோ கலர் தான் வருது. அப்ப 90 அண்ட் 190 2மே 2 ஓட மல்டிப்ளிகேஷன் தான். அப்ப இது 2மே என்ன கலர் இருக்கும் அப்படின்னா, எல்லோ கலர்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன குடுத்திருக்காங்க? 343. இப்ப 343 அப்படிங்கிற பொசிஷன்ல என்ன கலர் வரும்னு நம்ம எப்படி செக் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இத வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். 8 4s ஆர் 32 ரிமைண்டர் வந்து 2 இந்த 3 வந்து கீழ கொண்டு போறோம். 5 4s ஆர் 20 ரிமைண்டர் என்ன வருது? 3 வருது. ரிமைண்டர் 3 வந்துச்சு அப்படின்னா அது என்ன கலரா இருக்கணும்? 3rd பொசிஷன்ல என்ன கலர் இருக்கு? கிரீன் கலரு. அப்போ 343 பொசிஷன்ல என்ன கலர் வரும் அப்படின்னா கிரீன் கலர் வந்து வரும். Next, observe the pattern below. How many squares will be there in step 4, step 10, step 50? Write a general formula. How would the formula changes if we want to count the number of vertices of all squares? கீழ வந்து ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கு. இந்த ஸ்கொயர்ஸ் வந்து 4th ஸ்டெப்ல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் வரும்? அதே இது 10th ஸ்டெப்ஸ்ல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் வரும்? அல்லது 50 ஸ்டெப்ஸ்ல வந்து எவ்வளவு ஸ்கொயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். பார்த்துட்டு இதுக்கான ஜெனரல் ஃபார்முலாவை நம்மளே வந்து கிரியேட் பண்ண போறோம். லாஸ்ட் பேட்டர்ன்ல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 5 ஸ்கொயர்ஸ். 1 பிளஸ் 4 5 ஸ்கொயர்ஸ் வந்திருக்கு. இப்ப இதே இது செகண்ட் ஒன்ல எப்படி இருக்கு? 1 பிளஸ் 4 பிளஸ் 4 8 9 ஸ்கொயர்ஸ் வந்திருக்கு. இப்ப இதே இது தேர்ட் ஒன்ல எப்படி இருக்கு? 1 பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 இங்க வந்து 1 இருக்கு 1 இங்க வந்து 4 இருக்கு 4 இங்க அடுத்து 4 இருக்கு 4 அடுத்து 4 இருக்கு. 4 3s are 12 12 பிளஸ் 1 13 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். இப்ப இதே இது 4th ஸ்டெப் அப்படின்னா எப்படி வரும்? 1 பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 பிளஸ் 4 4 4s are 16 16 plus 1 17. அப்போ 4th ஸ்டெப்ஸ்ல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் இருக்கும் அப்படின்னா 17 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். அப்ப இதுக்கு நம்ம ஃபார்முலா எப்படி எழுதலாம்? 4n பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதலாமா? அப்ப இதுக்கான ஃபார்முலா நம்ம எப்படி எழுதலாம்? 4n பிளஸ் 1 அப்படின்னு சொல்லி எழுதலாம். 10th ஸ்டெப்ஸ்ல எவ்வளவு ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா 4 மல்டிபிள் பை 10 பிளஸ் 1 4 10s are 40 பிளஸ் 1 41 ஸ்கொயர்ஸ் வந்து இருக்கும். இப்ப இதே இது 50 ஸ்டெப்ஸ் அப்படின்னா 4 மல்டிபிள் பை 50 4 5s are 50 பிளஸ் 1 4 5s are 20 200 பிளஸ் 1 201 ஸ்கொயர்ஸ் வந்து 50 ஸ்கொயர்ஸ்ல வந்து இருக்கும். அப்ப இதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும்? 4n பிளஸ் 1 இருக்கும். இப்ப இதே இது இதோட வெர்டிசஸ் எவ்வளவு இருக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இப்போ ஒரு ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு வெர்டிசஸ் இருக்கும்? 4 வெர்டிசஸ் இருக்கும். அப்போ 4n பிளஸ் 1 ஸ்கொயர்ல எவ்வளவு வெர்டிசஸ் இருக்கும்? 4 மல்டிபிள் பை 4n பிளஸ் 1 இருக்கும். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும்? 4 4s are 16n பிளஸ் 4 இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஸ்கொயர் அந்த ஸ்கொயர்ல இருக்க வெர்டிசஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னவா இருக்கும்? 16n பிளஸ் 4 இருக்கும்.
Next one, numbers are written in a particular sequence in endless 4 column grid. இப்ப வந்து கீழ வந்து ஒரு 4 column grid வந்து குடுத்திருக்காங்க. இந்த grid வந்து கன்டின்யூ ஆயிட்டே இருக்கு எண்டே இல்லாம. Give expression to generate all the numbers in a given column 1, 2, 3, 4. இப்ப வந்து ஒரு காலம்லயும் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் வந்து எழுத போறோம். இப்ப இந்த 4 காலம்க்கு எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதுறது? இப்ப 4 multiple by r minus 1 பிளஸ் சி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன் இங்க வந்து 4 மல்டிபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் அப்படின்னா, இங்க வந்து என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க வந்து என்ன இருக்கு? அத விட 4 ஆட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இங்க அதிகமா வரும். இங்க என்ன இருக்கும்? அத விட 4 பிளஸ் 4 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா வரும். இங்க அடுத்து என்ன வரும்? இத விட 4 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு இந்த நம்பர் வரும். 4 வந்து போடுறோம். இப்ப எல்லா ரோவுமே எடுத்துட்டோம் அப்படின்னா, எவ்வளவு தான் இன்கிரீஸ் ஆயிருக்கு? இத விட 4 இன்கிரீஸ் ஆயிருக்கு. இத விட இங்க வந்து 4 இத விட இங்க வந்து 4 இத விட இங்க வந்து 4 அப்படிதான் இன்கிரீஸ் ஆயிருக்கு. நம்ம மேல வந்து என்ன பார்த்தோம்? 4 மல்டிபிள் பை ஆர் மைனஸ் 1 பிளஸ் சி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. இங்க ஏன் நம்ம எல்லாமே 1 1 அப்படின்னு சொல்லி ஆட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரோ அப்படிங்கிறதுனால தான். இப்ப இதே இது செகண்ட் ரோ அப்படின்னா, சிக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும்? செகண்ட் அப்படிங்கிற 2 அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணணும். இதே தேர்ட் ரோ அப்படின்னா, இதே இது 124 நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா என்ன வரும்? 3 4s ஆர் 12. ரிமைண்டர் வந்து எதுவுமே இல்ல. 1 4 is 4. இங்க என்ன வருது? 31 இருக்கு. ரிமைண்டர் ஏதாவது இருக்கா? இல்ல. இது எதோட மல்டிப்ளிகேஷனா இருக்கு? 4 ஓட மல்டிப்ளிகேஷனா இருக்கு. ரிமைண்டர் எதுவுமே இல்ல அப்படிங்கும்போது, இது எந்த ரோவா தான் இருக்கும்? 4த் ரோவா தான் இருக்கும். அப்போ 124 அப்படிங்கிறது எந்த ரோல இருக்கும் அப்படின்னா, 4த் ரோல வந்து இருக்கும். இப்ப இதே இது 147 அப்படின்னு எடுத்துக்கலாம். 147 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணோம்னா என்ன வரும்? 3 4s ஆர் 12. ரிமைண்டர் வந்து 2 வரும். 27. 6 4s ஆர் 24. ரிமைண்டர் வந்து 3 வருது. அப்ப இது எந்த ரோவா இருக்கும்? 3rd ரோவா இருக்கும். நெக்ஸ்ட் 201. இப்ப 201 நம்ம 4 ஆல டிவைட் பண்ணும்போது 201 4 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 5 4s ஆர் 20. ரிமைண்டர் வந்து 1 இருக்கு. அப்ப 0 போடுறோம். 50 4s வந்து 200 வரும். ரிமைண்டர் என்ன இருக்கு? 1 இருக்கு. அப்போ 201 அப்படிங்கிறது எந்த காலம்ல வரலாம்? ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து வரலாம். ரிமைண்டர் 1 இருக்குங்கிறதுனால ஃபர்ஸ்ட் காலம். இப்போ ரிமைண்டர் 1 இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் காலம், 2 இருந்துச்சு அப்படின்னா செகண்ட் காலம், 3 இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் காலம், ரிமைண்டர் எதுவுமே இல்ல அப்படின்னா ஃபோர்த் காலமா இருக்கும். நெக்ஸ்ட் வாட் நம்பர் அப்பியர்ஸ் இன் ரோ ஆர் அண்ட் காலம் சி. இப்போ ஆர் அண்ட் காலம் சில வந்து என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரோ ஆர் அண்ட் காலம் சில என்ன நம்பர் வரும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே மேல பார்த்த ஃபார்முலா தான். ரோ ஆர் அண்ட் காலம் சில என்ன எக்ஸ்பிரஷன் வரும் அப்படின்னா 4 மல்டிபிள் பை ஆர் மைனஸ் 1 பிளஸ் சி தான் வரும். அப்சர்வ் த பொசிஷன் ஆஃப் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3. டு யூ see எனி பேட்டர்ன் இன் இட்? லிஸ்ட் 3 பேட்டர்ன்ஸ் தட் யூ see. இப்ப இந்த பேட்டர்ன்ல ஏதாவது நம்ம 3 யோட மல்டிபிள்ஸா பார்க்க முடியுதான்னு கேட்டா எஸ். 1 2 3. தேர்ட் பொசிஷன் எப்படி இருக்கு? 3 யோட மல்டிப்ளிகேஷனா இருக்கு. 4 5 6 எப்படி இருக்கு? 3 யோட மல்டிப்ளிகேஷனா இருக்கு. 7 8 9 எப்படி இருக்கு? 3 யோட மல்டிப்ளிகேஷனா இருக்கு. அப்போ எவ்ரி தேர்ட் நம்பருமே எப்படி தான் இருக்கும்? மல்டிபிள் ஆஃப் 3 ஆ தான் இருக்கும். நெக்ஸ்ட் டு யூ see எனி பேட்டர்ன் இன் இட்? இப்ப இதுல வந்து வேற ஏதாவது பேட்டர்ன் வந்து நீங்க பார்க்க முடியுதான்னு கேட்டா எஸ். எவ்ரி செகண்ட் அண்ட் ஃபோர்த் பொசிஷன் இது எல்லாமே எப்படி தான் இருக்கும்? 2 ஓட மல்டிப்ளிகேஷனா தான் இருக்கும். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.